3 மடங்கு தமிழகத்துக்கு பல நிதிகளை நாங்கள் கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் அழுகிறவர்கள் அழுது கொண்டே தான் இருக்கிறார்கள், அவர்கள் அலட்டும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஷார்ட்டாக சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு டிஎம்கே கொண்டு சொல்கிறார். ஏடிஎம்கே இருந்தப்போ கூட இந்த மாதிரி ஒரு மத்திய அரசாங்கம் மேலே அட்டாக் பண்ணல, ஸ்டாலின் ரொம்ப அட்டாக் பண்ணுறாரு, இட்ஸ் கோயிங் பியாண்ட் டூ மச் அப்படின்னு பார்த்து சொன்னார். அப்புறம் தங்கம் தென்னரசு பக்கம் பார்த்து வேர் இஸ் ஏ சீஃப் மினிஸ்டர், எங்கே உங்கள் முதல்வர்னு கேட்டார். அதனால் ஊட்டிக்கு போயிட்டாருங்க. அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இன்கம் டேக்ஸ் ரைடு. டைரெக்டாக பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் டிஎம்கே ஹேண்டில் பண்ணாங்கன்னா கதை கந்தலா போட்டு. விழாவில் வந்து அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் நின்று இருக்கிறாங்க. சீமான் பொறுத்த வரைக்கும் சஞ்சான்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பு கொள்கை கையில் எடுத்தாரோ அப்பொழுதே சீமான் பாஜகவோட செல்லப்பள்ளி ஆயிட்டார். அவருக்கு மத்திய அரசாங்கத்தையும் பகைச்சு மாநில அரசாங்கத்தையும் பறிச்சு எத்தனை நாளைக்கு வியாபாரம் பண்ண முடியும்? சீமானோ பாஜகவோ நெருங்கி வருதான்னு கேட்டீங்கன்னா நெருங்கி வருது நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலையும் பிஜேபி வேற கணக்கு போடுறாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து திமுகவை அட்டாக் பண்ணியே வந்து பேசியிருக்கிறாரு. அந்த மேடையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, பால்வளத்துறை அமைச்சர் ராஜன் கண்ணப்பனும் வந்து இருக்கிறாரு. ஸ்ட்ராங்கா திமுக வந்து சாடி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 மடங்கு தமிழகத்துக்கு பல நிதிகளை நாங்கள் கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் அழுகிறவர்கள் அழுது கொண்டே தான் இருக்கிறார்கள், அவர்கள் அலட்டும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டா இல்லை மாநில உரிமைகளை கேட்கும் இடத்தில் வந்து திமுக அரசு இருக்கு, அதன் நியாய தர்க்கமா அப்படி பார்க்கலாம்? இல்லை, மோடி என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா ஷார்ட்டாக சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு டிஎம்கே கொண்டு சொல்கிறார். ஏன்னா போன 10 நாளுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் வந்து எம்எபி வைஷ்ணவ காலேஜில் தமிழகத்திற்கு எப்படியெல்லாம் நிதி வழங்கினாங்கிறத விளக்கமாக சொன்னாங்க. எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் வந்தது. ஏன்னா இவங்க டிஎம்கே வந்து வஞ்சிக்கிறதுன்னு சொல்லி ஒன் சைடடாக பிக்சர் கொடுக்குறாங்க மக்களுக்கு. இந்த மக்கள் ஒன்றும் முட்டாளிகள் இல்லை, ஏமாளிகள் இல்லை. உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் பார்த்தனால தெரியுது அவங்களுக்கு. இப்போ எங்கள் வீட்டு சர்வன் மேடே யூடியூப் தான் பார்க்குது, எல்லோரும் பார்க்குறாங்க. யூடியூப் பார்க்காதவங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. ரிக்ஷாவிலேருந்து டிரைவர்லேருந்து தட்டு மக்கள் வரைக்கும் அத்தனை பேர் யூடியூப் பார்க்குறாங்க. அரசியல் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இப்போ யூடியூப்னால அரசியல் அறிவு பெருகி இருக்கான்னா 120-150% பெருகி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜனங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இனிமேல் ஜனங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த நீட்டு ஹிந்திலாம் சொல்லி ஏமாற்ற முடியாது. என்ன நீ எங்களுக்கு கொடுப்பேன், என்ன பண்ணுற அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இலங்கையோட விழா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அவருக்கு இலங்கையோட மிகப்பெரிய விருது கொடுக்கப்பட்டது. அங்கே வந்து நம்ம தமிழக மீனவர் பிரச்சனை பேசப்பட்டது. தமிழக மீனவர்கள் இனிமேல் தாக்கூடான்னு சொல்லி அதுக்கு உண்டான உத்தரவாதம் வாங்கிட்டார். அதான் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே 15 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இலங்கை. இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து பிரதமர் பேசினது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரின்னு எல்லாரும் சொன்னாங்க. அது உண்மையாக போச்சு. இன்னைக்கு காலையில் ரெய்டு வந்துடுது. எப்படி அமித்ஷா வந்து போனப்பறம் டாஸ்மாக் ரெய்டு வந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெய்டு நடந்தது. நம்ம நேருவோட ஃபேமிலி, அவங்க பிரதரு, அவங்க சன்னு, அவங்க வீட்டில் ரெய்டு நடந்தது. பிரதமர் சொன்னாரா தமிழ்நாட்டில் வந்து ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க, நல்லதே தமிழகம் தேசிய நீரோட்டத்தில் ஏன் சேர மாட்டேங்குதுன்னு கேட்டோம் ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட. ஏன் தமிழ்நாடு பிரிஞ்சு தனியாக போக பார்க்குதே தவிர இந்தியாங்கிற ஒரு அமைப்பில் வரமாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குது, என்ன மைண்ட் செட்டு, மக்கள் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, ஆளுங்கட்சி தான் அந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஏடிஎம்கே இருந்தப்போ கூட இந்த மாதிரி ஒரு மத்திய அரசாங்கம் மேலே அட்டாக் பண்ணல, ஸ்டாலின் ரொம்ப அட்டாக் பண்ணுறாரு, இட்ஸ் கோயிங் பியாண்ட் டூ மச் அப்படின்னு பார்த்து சொன்னார். அப்புறம் தங்கம் தென்னரசு பக்கம் பார்த்து வேர் இஸ் ஏ சீஃப் மினிஸ்டர், எங்கே உங்கள் முதல்வர்னு கேட்டார். அதனால் ஊட்டிக்கு போயிட்டாருங்கன்னு. நான் தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்க நான் வந்திருக்கேன், ஏன் வந்தால் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடுமா? வந்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற நல்லதை ஒத்துக்கிற மாதிரி ஆகுமா? அதனால தான் வராமல் இருந்தீங்களா? நாங்கள் பண்ணுற நல்லதை அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா? இந்த விழாவில் கலந்துனீங்கன்னா நாங்கள் மத்திய அரசாங்கத்தை வந்து பாராட்ட முடி ஆகிடும், இந்த விழாவை பற்றி 2 நல்ல வார்த்தை சொல்ல முடி ஆகிடும், பாம்பன் பாலத்தை பற்றி பேச வேண்டி வரும், எவ்வளோ புது ட்ரெயினை பற்றி பேச வேண்டி வரும். அதுக்கு பயந்தான் நீங்கள் ஓடி போயிட்டீங்களான்னு பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்காரு. தங்கம் தென்னரசு ஆடி போயிட்டார் தங்கம் தென்ன இப்படிலாம் கேட்டாருன்னு. இல்லைங்க, அவர் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் வந்து ஊட்டிக்கு போயிருக்காரு. முன்னாடி ஒப்புக்கொண்ட ப்ரோக்ராம் என்ன, முன்னாடியே முட்டுக்கொண்ட ப்ரோக்ராம் பிரதமர் விழாவோட உங்களுக்கு அவ்வளோ முக்கியமான விழா நடந்து போச்சா? நீங்களும் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி மாதிரி ஆகிட்டீங்களா? மம்தா பானர்ஜி அப்படி தான் பிரதமர் போனால் வராது, சரி நான் பார்த்துக்கிறேன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் போயிட்டார்.
அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் இடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரைடு நடந்திருக்கு. அந்த இடி ரைடு வந்து பிரதமர் வந்து ஒரு சிக்னல் காமிச்சிட்டு போனான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பிரதமர் தமிழ்நாட்டு மேலே ஒரு பக்கம் கோபமாக இருக்கார், ஒரு பக்கம் எப்படியாவது திமுக அகற்றணும் ஆட்சியிலிருந்து அப்படின்னு பிடிவாதமாக இருக்கார். சொன்னாலாம் எங்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இது 2-3 தலைவர் சொன்னாங்களாம், சார் டிஎம்கேன்னாரு, எங்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இப்போ டைரெக்டாக பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் டிஎம்கே ஹேண்டில் பண்ணாங்கன்னா கதை கந்தலாக போயிடும். நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து கே நேரு, திமுகவின் மூத்த ஒரு சீனியர். அது மட்டும் இல்லாமல் முதன்மை செயலாளராகவும் அந்த கட்சியில் வந்து இருக்கிறாரு. தன்னுடைய பையனை வந்து பெரம்பலூர் தொகுதியில் எம்பியாக நிற்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தொடர்புடைய அலுவலகங்கள் மற்றும் அவருடைய சகோதரருடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலாக இடி ரைடு காலையிலேருந்து பரபரப்பு போயிட்டு இருக்கு. இதனுடைய பின்னாடியை பார்க்கும்போது கே நேரு மூலம் ஸ்டாலினுக்கு வைக்கப்படும் செக்கா? இல்லை, ரவிச்சந்திரன் வந்து ஒரு சிறந்த தொழிலதிபர், கட்டுமான துறையில் இருக்காரு, ட்ரூ வேல்யூ ஹோம் டிவிஹெச்ல இருக்காரு, நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க, நெஹ்ருவை டைரக்டாக அட்டாக் பண்ணுறத விட நெஹ்ரு ஃபேமிலி அட்டாக் பண்ணாங்கன்னா நெஹ்ரு வந்து கீழே விழுந்துருவார், பயந்துருவாருன்னு பண்ணுறாங்க. நெஹ்ரு இதெல்லாம் பேட மாட்டார், எவ்வளோ அரசியல் பார்த்துருக்காரு. அவர் பார்க்காத 50 வருஷம் அரசியலே கிடையாது. அவரோட பிரதரே கொலை பண்ணப்பட்ட ராமஜெயம், எதுக்கும் அசரில் அவர். ஆனால் பாஜக வந்து ஒரு முட்டு கொடுத்து பார்க்குது, அதுக்கு நெஹ்ரு ஆஃபீஸை ரைட் பண்ணி பார்க்கலாம், அவர் பையனை அருண் ரைட் பண்ணி பார்க்கலாம். என்ன தான் நீங்கள் ரைட் பண்ணால் கூட இப்போ எப்படி ஒரு மாறி போச்சு. இப்போது நீங்கள் ரைடு பண்ண ஜனங்க உங்களை காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா டாஸ்மாக் ரைடு பண்ணி என்ன ரிசல்ட்டு? ஒன்றும் இல்லை. பொன்முடி ஏன் விட்டீங்க? சுப்ரீம் கோர்ட் விட்டு அவரை மந்திரி ஆகிட்டாரு, என்ன ஆச்சு? தங்கம் தென்னரசு, ராஜகாரன் பண்ண அவங்க 2 பேரும் இருக்காங்க. எல்லோரும் இப்போ இருக்கிற தமிழக அமைச்சரவையில் ஒரு 8-10 பேர், 10 மேலே ஐ.பெரியசாமி, இவங்க மேலாம் கேஸ் வழக்கு இருக்குது. துரைமுருகன், மூத்த அமைச்சர்லாம் என்ன நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்குதுன்னு கேட்குறாங்க. சும்மா பூச்சி மட்டும் காமிச்சிட்டு போகிறீங்களா? பாவலா காமிச்சிட்டு போகிறீங்களா? முதுகெலும்பு இல்லையா உங்களுக்கு? தேர்தல்னு 10 மாதத்தில் வர போகிறது. 2027 எடுத்தீங்கன்னா யாருக்கு லாபம்? அப்போ நீங்கள் வழக்கு வந்து உங்கள் கையில் தான் இடி இன்கம் டேக்ஸ் இருக்குது. உங்கள் அம்மா நிர்மலா சீதாராமன் டீல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இப்போது என்ன பண்ணுறீங்க? சும்மா வேடிக்கை இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் வெறும் ரெய்டு மட்டும் பண்ணி விட்டா வச்சுங்க, தமிழ்நாட்டை சந்தி சிரிக்கும் மத்திய அரசாங்கம். பாஜக இவனு மதிக்க கூட மாட்டான். பொய் சொல்கிறாங்கப்பா, சும்மா மிரட்டுறாங்கப்பா, சும்மா மிரட்டி வேலை வாங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி கெட்டு பேர் வந்துடும். 4 பேரை கைது பண்ணி உள்ளே போட்டு அந்த மாதிரி பண்ணாதான் மத்திய அரசாங்கத்தோட இமேஜ் இல்லை, அது முதுகெலும்பு இல்லாத மத்திய சர்க்கார் அப்படின்னு மக்கள் இப்போ நான் மக்கள் பேசலை, பாஜக கட்சிகள்னே பேச ஆரம்பிச்சிட்டேன். அது எங்கப்பா சும்மா அப்படி தான் பண்ணாங்க, மிரட்டுவாங்க, துணிவிடு வாங்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஒரு சமயம் டெல்லிக்கு டிஎம்கே அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம். இது இப்படின்னு பாஜக தலைவர் சொல்கிறாங்க. டிஎம்கே டெல்லிக்கு அண்டர்ஸ்டாண்டிங், மாப்பிள்ளையும் பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இன்னத்த கட்சி இவனை நம்பி நம்ம என்னத்து இறங்குறதுன்னு மனது விரக்தி அடைஞ்சு போய் பேசுகிறாங்க பாஜக தலைவர்லாம். ஆனால் அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமாக தான் நினைக்கிறாங்க. இவங்க வந்து லெஃப்ட்டில் நாங்கள் திராவிட சித்தாந்தத்தை எடுக்கிறோன்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க. அவங்க தான் ரைட் விங் பாலிடிக்ஸில் இந்துத்துவ அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எதிரும் புதிருமாக தானே இருக்கிறாங்க. எப்படி வந்து அண்டர் டீலிங் வந்து போடுவாங்க? தமிழ்நாடு முக்கியமா, திராவிட சித்தாந்த கொள்கைகள் முக்கியமா, பெரியாரிசம் முக்கியமா? கலைஞர் மாதிரி மத்திய அரசாங்கம் சண்டை போட்டவர் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் கேட்டு வாங்குவார். நீங்கள் சண்டை போடுறது வழியாக அமைதி அனுபவிக்கிறது, கஷ்டப்படுறது யாருன்னா தமிழக மக்கள் தான். ஏன்னா நீங்களும் மத்திய அரசாங்கம் சண்டை போட்டதுனால நடுவில் பலியாடாக்கானது தமிழ்நாடு மக்கள் தான். தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களை தேர்ந்தெடுத்த மக்களை நீங்கள் தண்டிக்கணுமா? இல்லை, தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து வஞ்சிக்கிறது மத்திய அரசு. ஏன் வஞ்சிக்கிறாங்க? வஞ்சிக்கிற லெவல் நீயே இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன். என்ன அப்படி என்ன மத்திய அரசாங்கம் கொலை குத்தம் பண்ணிது உங்களுக்கு? வக்ஃப் பில்னால முஸ்லீம்களே வரவேற்கிறாங்க, நல்லதுன்னு. இதே நீங்கள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 26 டிஎம்கே வர போகிறது இல்லை, அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா 10 வருஷத்துக்கெல்லாம் டிஎம்கே கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. கலைஞரும் இல்லை, கலைஞர் போயிட்டார். கலைஞர் இருந்தாலாவது ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த 5 வருஷத்தில் ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. அரசாங்கத்தின் மீது கோபம் எல்லா லெவல்லையும். அரசாங்க ஊழியர்கள், டீச்சர்ஸ், பேராசிரியர்கள், பாடம் நடத்துகிறவங்க, தொழிலதிபர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. திருப்பூர்லாம் போனீங்கன்னா ப்ளீடிங். எல்லா ஃபேக்ட்ரியும் மூடிட்டான். கோயம்புத்தூரில் எல்லாம் மூடிட்டான். ஒன்றுன்னா மூடுற லெவலில் இருக்குது. அப்படி மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் நல்லது பண்ணி தமிழ்நாட்டுக்கு இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, காலை உணவை தவிர வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இலவச பஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இலவச பஸ்னால் ஒன்றும் பெரிய லாபம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஏதோ ஓரளவுக்கு லாபம் வச்சுக்கலாம். இந்த காலை மதிய உணவு திட்டம் நல்ல திட்டம்.
மீ எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணலையே. நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட சண்டை போடணுங்கிற ஒரே நோக்கத்தில் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை. தமிழக மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிற தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நெறியிலேருந்து நீங்கள் தவறிட்டீங்களோ, செங்கோல் தவறி கீழே விழுந்துடுச்சோ அப்படின்னு எண்ணம் தான் வருது மக்களுக்கு. நிர்மலா சீதாராமனை சீமான் அவர்கள் சந்தித்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2 நாட்களாக பெரும் பேசுபொருள் ஆகிட்டு வருது. ஆனால் சீமான் அவர்களே விளக்கம் கொடுத்துட்டார். நான் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து நான் சந்திக்கலாம் இல்லை, அது சும்மா ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்குங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. உண்மையில் சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு விழாவில் வந்து அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் நின்றுருக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் SRM பல்கலைக்கழக குழும தலைவரான பாரிவேந்தர் அவர்களோடு. இந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சீமான் பொறுத்த வரைக்கும் சந்தான்னு சொல்லிட்டு போகிறார். சீமான் பொய் சொல்லி நான் கேள்விப்பட்டதில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாரை தவிர சீமானை பொறுத்த வரைக்கும் பார்க்கலன்னு சொல்கிறார். நம்ம அதை வச்சுப்போம். நீங்கள் அண்ணாமலையும் சீமானும் பேசினது என்னென்னா, 2 பேரும் ஒரே மேடையில் பேசினது. இன்ஃபேக்ட் அண்ணாமலை வந்து சீமான் நிறைய பாராட்டியிருக்கார். எப்போ சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பு கொள்கை கையில் எடுத்தாரோ அப்பொழுதே சீமான் பாஜகவோட செல்லப்பள்ளி ஆகிட்டார். ஆனால் சீமானுக்கு தான் பாஜக கண்டா பிடிக்காது, திருட்டே இருக்கேன் போதலும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு வருது. பார்க்குறோம் சீமான் மனசு மாறிட்டு வருது, கல்லும் கரையும்ன்ற மாதிரி கரைஞ்சிட்டு வருது. ஏன்னா அவருக்கு மத்திய அரசாங்கத்தையும் பகைச்சு மாநில அரசாங்கத்தையும் பறிச்சு எத்தனை நாளைக்கு வியாபாரம் பண்ண முடியுங்க? எப்படிலாம் பண்ணாங்க அவருன்னு தெரியும். மாநில போலீஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க. வீட்டு வாசலில் போய் கையை முறுக்கி அதை பண்ணதெல்லாம் அவன் ஒய்ஃபே சொல்லிட்டாங்களாம். அவன் ஒய்ஃபான காளிமுத்து பழைய எம்ஜிஆர் மந்திரியாரோட மகன், அவங்க பாலிடிக்ஸ் ஃபேமிலியில் வரவங்க. ஸோ சீமானோ பாஜகவோ நெருங்கி வருதான்னு கேட்டிங்கன்னா நெருங்கி வருது நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலையும் பிஜேபி வேறு கணக்கு போடுறாங்க. அதிமுக இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் ஒரு 18% நாங்கள் இருக்கோம். ஒரு 8% சீமான், 8% விஜய், 30-40% வந்துடும். திராவிட கழகம் திராவிட கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்துலேயே இருக்காங்க. எவ்வளோ தூரம் நடக்கும்னு சொல்ல முடியாது. திராவிட கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைக்கிறது பிளான் பியாக வச்சுருக்காங்க. பிளான் ஏ வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறது. அதிமுக ஒன்று பெரிய திராவிட கட்சி கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட சாஃப்ட் ரைட் விங் மாதிரி தான். அதுவும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான், கிட்டத்தட்ட சாஃப்ட் இது பி டீம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதனால் அதிமுக போகிறதுனால பெரிய சேதாரம் வர போகிறது இல்லை பிஜேபிக்கு. ஆனால் திமுகவை எதிர்க்கணுன்னா அதிமுக தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவில் நிச்சயமாக ஜெயிக்க முடியுமான்னு முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை முதற்கட்டமாக ஒரு 25 வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். அடுத்த கட்டமாக ஒரு 60 வேட்பாளர்கள் வந்து செலக்ட் பண்ண இருக்கேன் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு வராரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தனித்து தானே களம் காண்றாரு. இவ்வளோ சீக்கிரமாக வேட்பாளர்லாம் அறிவிக்கிறாரு அப்படின்னா தங்களுடைய வேட்பாளர்கள் தொகுதியிலான இறங்கி போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத அர்த்தம் தானே அது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் என்டிஏ கூட்டணிக்கு வருவார்? இது வேட்பாளர் அறிவிக்கிறதுனால அவங்கள வித்ரா பண்ண வைக்கணும்னு கணக்கு கிடையாது. வேட்பாளர் அறிவிக்கிறது அவருடைய தைரியத்தை காட்டுறது. தேர்தலுக்கு பிறகு எல்லா தேர்தல்லையுமே தேர்தல் வரதுக்கு 6 மாதம் முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிருவார். சீமான் அந்த கொள்கையில் கரெக்டாக இருக்கார். தனித்து தான் போட்டி. இந்த தடவை மட்டும் அதை மாற்ற கேள்விப்பட்டேன். ஸோ வேட்பாளர் வேட்புமனுவில் தாக்கல் செய்தால் கூட ஒரு வித்ரா பண்ணிக்கலாமே. வேட்பாளர் அறிவிப்பு தானே, அதனால் ஒன்றும் பாதகம் வரப்போகிறது. நாளைக்கு வித்ரா பண்ணிக்க போகிறாங்க. இவர் சொன்னால் கேட்காமல இருக்க போகிறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் சீமான், நம்ம எல்லாரும் முன்னாடி நம்ம வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது நமக்கு ஒரு பலம் அப்படிங்கிறத காட்டுறார். அந்த பலம் எனக்கு தைரியத்தை காட்டுறார். என் தைரியம் தெரியுமா உங்களுக்கு முன்னாடி நான் கேண்டிடேட்டை போட்டேன், என் கேண்டிடேட் வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் சீமான் தைரியசாலி. தமிழக அரசியல்லையே ரொம்ப தைரியசாலி மனிதன் யாருன்னா சீமான் தான். இத்தனைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக 0லேருந்து 8% கொண்டாந்துட்டாரு. அடுத்த தேர்தலில் 10-12% வந்துடும். அவர் சொல்லலாம் 20 வருஷம் நான் எப்படியோ போட்டி போடுறேன், 21ஆவது வருஷம் முதலமைச்சராக அவங்கள ஆட்டம், எனக்கு உடம்புல சக்தி இருக்குது, வயசு இருக்குது, நான் பண்ணுறேன். அந்த துணிச்சல் தைரியம் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் வராது. சீமானுக்கு இருக்கிற தைரியம். ஸோ அண்ணாமலை சீமானை சந்தித்தது நேச்சுரல் கரலரி. நாளைக்கு சீமான் பாஜக உள்ளுக்குள்ளே என்டிஏல வந்தார்னா அப்போ ஈஸியாக அண்ணாமலையால் டீல் பண்ண முடியும். இப்படி அண்ணாமலை தான் அடுத்த தலைவர் நான் போகுது. ஸோ 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் நல்லது தானே அது. ஏன்னா என்டிஏக்குள்ளே சீமான் கட்சி வந்ததுன்னா, நாம் தமிழர் வந்ததுன்னா என்டிஏக்கு பலம் சேர்க்கும். அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இன்றைக்கு 5 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இந்த வருண்குமார் டிஐஜி கொடுத்த புகாரின் பேரில் தான் அவர் நேரில் ஆஜராக வேணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு. என்ன செய்ய போகிறார் சீமான்? சீமானை எதிர்கொண்டு தான் ஆகணும். இது வந்து வழக்கு போட்டார்னா அது டெஃபமேஷன்னா கண்டிப்பாக எதிர்கொண்டு தான் ஆகணும். ஒரு அதிகாரியை பேசுகிறதோ என்ன நோக்கத்தில் பேசினான்னு தெரியல. ஒரு அதிகாரி வந்து பேசுனது தப்பு. ஏன்னா ஒரு அதிகாரிங்கிறது அரசு ஊழியர்கள். அதே நேரத்தில் அதிகாரி தனிப்பட்ட முறையில் சீமான் மீது வழக்கு போட்டது தமிழ்நாடு அரசு உத்தரவு கொடுத்ததா பர்மிஷன் கொடுத்ததா நமக்கு தெரியாது.
அதையுமே இருக்கு. 2 பக்கமும் உங்களுக்கு ஃபால்ட் லைன் இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ இது நீதிமன்ற வழக்குனால என்ன நடக்குதுன்னு போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமைச்சர் KN நேரு அவர் வீடு மற்றும் தொடர்புடைய அலுவலகங்களில் 10 மணி நேரமாக நீடித்த இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கு. பல முக்கிய ஆவணங்களை வந்து இடி அதிகாரிகள் வந்து எடுத்து சென்றதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது என்னென்ன ஆவணங்கள் சிக்கியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட சகோதரர் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கார். ரியல் எஸ்டேட் துறை யார் பண்ணாலும் அதில் ஒரு கம்பெனி இருந்தது எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அலாகிருத்தின்னு. அவங்க எல்லாம் செக்கில் தான் கொடுப்பாங்க. செக்கில் வாங்குவாங்க, செக்கில் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ₹1 லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக ஸ்கொயர் ஃபீட் பிரகாரம் கட்டுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு நேர்மையான கம்பெனி இருக்க முடியாது. அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? ரியல் எஸ்டேட்னா கருப்பு பணம், கள்ள பணம், பிளாக் மணி, ஒயிட் மணி இதெல்லாம் இருக்க தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்தாலே இதெல்லாம் வந்துடும். எல்லாம் ஒயிட் கொடுத்து யாரும் வீடு வாங்குறது இல்லை, பாதி பிளாக் கொடுத்து தான் வாங்குறாங்க. எப்போ கருப்பு பணம் புழங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வெளிநாட்டு முதலீடு வரும். வெளிநாட்டு முதலீடு வந்து ஈடி வந்துடும் பழக்கம் போல. நான் இவரேன்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இவரை வந்து ஒரு கட்டட தொழில் இருக்கிறதுனால சில தவறுகள் நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தவறு எல்லாரும் தான் பண்ணுறாங்க. கட்டட தொழிலில் இருக்கும் யாருமே உத்தமர்கள் இல்லை. எல்லாருமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி காசு எல்லாம் ஹேண்ட்லிங் இருக்கும். சில பேர் தப்பிச்சுப்பாங்க, சில பேர் மாட்டிப்பாங்க. அங்கே தான் நடக்குது. ஸோ இது வந்து என்ன ஆவணம் கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியாது. நம்ம யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. ஆனால் நெஹ்ருவை சிக்க வைக்க இது ரெய்டு எடுத்திருக்காங்களா? ஆமாம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நெஹ்ரு எப்படியா உள்ளே வளைச்சி போடணும். நெஹ்ரு மேலே வழக்கு இல்லை. ஆனால் இதே நெஹ்ருவை பற்றி ஜெயலலிதா சொன்னாங்க ஒரு காலத்தில். ட்ரிச்சிக்கு போனால் மலைக்கோட்டையை தவிர எல்லாரும் வாங்கிட்டார் நெஹ்ரு. நெஹ்ரு இல்லாத ப்ராப்பர்ட்டியே நெஹ்ருக்கு ட்ரிச்சியில் பாதி இடம் அவர் தான் சொன்னோம். இப்போ தில்லை நகர்லாம் வந்து முழுக்க அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி யோகியன்னு சொல்லுங்கள்? எந்த கட்சியில் எந்த அரசியல்வாதி யோகியன்னு சொல்லுங்கள்? பாஜக நிறைய பேர் ஊழல் பண்ணலையா? எக்கச்சக்கம் பேர் ஊழல் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கில் பணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. லட்சக்கணக்கான கோடி பணம் பண்ணவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டு தலைவர்கள் இருக்காங்க. இது மோடியை கண்டுக்காமல் இருக்கான்னு தெரியல. ஸோ அரசியல்வாதி ஊழலும் சயமிஸ்ட் வின், இரட்டை குழந்தைகள் மாதிரி, இரட்டை பிறவிகள் மாதிரி, ஒற்றி பிறந்த இரட்டை குழந்தைகள். அதனால் வந்து அரசியல்லேருந்து இனிமேல் நீங்கள் நேர்மை நாணயம் அதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம தான் பைத்தியக்காரனாகும். எல்லா அரசியல்வாதி கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இல்லாத பாஜக தலைவர்களே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். பாஜக எல்லாருக்கும் தெரியும். நேற்று வந்து சைக்கிளில் வந்தவங்க இன்றைக்கி வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் வந்து கமலாலயம் இறங்குறாங்கன்னா சாதா லெவல் ஒர்க்கர், பெரிய லெவலில் விட்டுருங்க. சாதா லெவல் ஒர்க்கர் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் மெர்சிடிஸ் பென்ஸ் BMW காரில் வந்து இறங்குறாங்கன்னா அப்போ வாழ்க்கை தரம் எப்படி 3 மாதத்தில் போயிருந்துருக்குன்னு அர்த்தம். நீ கூட கேட்கலாம், எப்படிங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லைங்க, என்னங்க பண்ண முடியும்? மத்திய அரசாங்க ஆட்சியில் இருக்கேன், அதை வச்சு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் பண்ண. ஸோ ஊழல் தமிழ்நாட்டு காமனாக போச்சு. பட் KN நெஹ்ரு வீட்டு மேட்டரில் என்னென்னா, KN நெஹ்ரு எப்படியா, ஏன்னா நெஹ்ரு வந்து ஏதாவது ஒரு பார்ட்னராக இருப்பார், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், ஏதோ ஒரு லிங்க் இருக்கும், அவர் அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வச்சு நெஹ்ருவை ஃபிக்ஸ் பண்ணி நெஹ்ருவை மாட்ட வச்சுட்டு நெஹ்ரு வழியாக ஸ்டாலின் குறைச்சல் கொடுக்கணும். இப்போ அவங்க திட்டம் என்னென்னா, இப்படி தங்கமணி, வீரமணி, அப்புறம் வந்து SP வேலுமணி இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என் மேலே கேஸ் வந்திருக்கு, நீங்கள் காம்ப்ரமைஸ் போங்க, கேஸ் வந்திருக்கு காம்ப்ரமைஸ் போங்கன்னு. PMஓட திட்டம் என்ன, மோடியோட திட்டம் என்னென்னா, இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு உள்ளாகும் அமைச்சர்கள் ஸ்டாலினம் பொண்ணு, ஐயா கொஞ்சம் இடக்கி வாசிங்க, சென்ட்ரலோட எந்த அல்ல கத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணப்பட்டதான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் அப்படின்னு என்ன ஒரு பாஜக முக்கியமான நண்பர் சொன்னார். உண்மையாக இருக்கலாம் பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்டாலின் இதெல்லாம் கண்டு பயப்படுவார்னா பயப்படக்கூடிய ஆள் அவர் இல்லை. நீ 10 கேஸ் போட்டு 20 கேஸ் போட்டுக்கோ, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஸ்டெபானாக இருக்கார் அவர். ஆட்சியே போனாலும் பரவாயில்லைங்கிறார். ஆட்சியை தான் போட்டு நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மன உறுதியை பாராட்டும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் இதனாலேன்னு கேட்குறோம். தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? இவங்க போடுற சண்டையில் தமிழ்நாடு தான் பாதிக்கப்படுது. எந்த விதமான வளர்ச்சி ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் திவால் ஆகிட்டு வருது, பேங்க்ரப்ட் ஆகிட்டு வருது, கடனில் மூழ்கிடுது. அப்படின்னு மத்திய அரசாங்கத்தையும் பகைச்சிக்கிட்டு அதுக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்ல, காலில் விழணும்னு சொல்ல, மத்திய அரசாங்கத்தை அனுசரித்து போகணும். கலைஞர் அப்படி தான் சொல்லுவார், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அடங்கி போனப்பா, அனுசரித்து போனப்பா, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் பாரு. அவரை மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி அரசியல் பார்க்க முடியாது. அதில் பாதியை வந்து ஸ்டாலின் கடைப்பிடிச்சாலே தமிழ்நாடு முன்னுக்கு வந்துடும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி.